வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லா சைட்லேயும் நம்மளுக்கு நல்ல நியூஸு. கோல்டும் ஒரு ரூ. 250 மேலே கலெக்ட் ஆகிருக்குது. 15,200. இன்டர்நேஷ்னலி அமெரிக்கா மார்க்கெட்டில் கோல்டை விற்று கேஷில் போய் மற்ற லாஸஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. வெள்ளி அங்கே $83 வரைக்கும் இறங்கிடுச்சு. அட் ஒன் டைம் $82 பார்த்தேன். வெள்ளி பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ லாங் டேர்முக்கு கோல்டு அச்சே தினம் நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்றும் கவலை இல்லை. இப்போ இன்ஜினியர் வந்து கொஞ்சம் 92.16 வரைக்கும் ஏற்றிருக்கிறாரு. 92.30 வரைக்கும் போச்சு. சத்தம் நிச்சயம்னு நான் சொன்னது நோக்கி போயிட்டே இருக்குது. ஒரு $10 பில்லியன் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 92லேருந்து போன வாட்டி 90, 80, 90, 90 ஆக்கினார். கவலைப்படாதீங்க, உங்கள் படம் தான். 120 பில்லியனை விட்டு அவர் பார்ப்பார். ஸோ என்ன ஆனாலும் திரும்பி 100 நிச்சயம், 120 லட்சியம். அது நம்மளே சீக்கிரமாக விட்டுட்டா பெட்டர். உங்கள் பணமாவது மிஞ்சும். இல்லை பணத்தை கரைப்பேன்னா கரைங்க. ஓகே, இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய கெய்னர் தான், அது நம்ம நாட்கோ ஃபார்மா. இன்னொன்று பெரிய கெய்னர் தேஜஸ். மற்றதெல்லாம் சங்கு. டாடா மோட்டார் 4% டவுன், 2 ட்வின்ஸும். மணப்புரம் 3% டவுன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 3.5% டவுன். தங்கமயில் 5% டவுன். டைட்டன் 4% டவுன். இன்ஃபி கூட கொஞ்சம் அப்பு, 1.5% அப்பு. டாடா ஸ்டீல் டவுன். எல்லாம் டவுன் டவுன் டவுன்னு போயிட்டே இருக்குது. மார்க்கெட்டு 500 பாயிண்ட்டுக்கு கம்மியாக ஓப்பன் ஆச்சு. 24,305 இருக்குது. இப்போ ரிக்கவரி 24,400க்கு மேலே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் திரும்பி இன்னும் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு டே ஆஃப் ட்ரேடிங்கோட சந்தோஷமான செய்தி என்னென்னா, எஃப்ஐஐ ரெக்கார்ட் செல்லிங் பண்ணுறான். ஸோ $711 மில்லியன் ஒரே நாளில் செல் அப்படின்னு போட்டு பணத்தை வெளில எடுத்துன்னு போயிட்டான். யார் லாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது நீங்கள் யூலிப்லாவும் சிப்பாவும் கொடுத்த காசை வச்சு மங்காத்தா ஆடி உங்கள் டிஐஐ காசு விட்டுட்டுருக்குறான். நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் 3.5% டவுனு. சவுத் கொரியா நேற்றும் டவுனு, இன்றைக்கும் டவுனு. சிங்கப்பூர் டவுனு, ஹான்சாங் டவுனு. ஸோ எல்லாமே மார்க்கெட் படுத்து கிடக்கு. நம்ம ஜாலியாக உட்காந்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருக்கிறோம். இன்னும் குறையட்டும், பார்க்கலாம். இன்னும் 5% கூட கரெக்ஷன் ஆகலை. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு. இன்றைக்கி பெரிய வீழ்ச்சி வந்து எல்என்டி கார்த்தால 7% கீழே டவுனு. எதனாலன்னா அவங்க கல்ஃபில் தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் பேப்பர் கொடுக்காததுனால, கவுண்டமணி செந்தில் ஒரு ஆர்டிஓ காமெடியில் வர மாதிரி ஸ்பெஷல் பேப்பர் வைக்காததுனால இந்தியாவில் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடையாது. அதனால் எல்லா கான்ட்ராக்டும் அவங்க கல்ஃபில் வாங்கியிருக்கிறான். இப்போ கல்ஃபில் குண்டு போடுறதுனால டென்ஷன் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்மு. அதனால தான் எல்என்டி டவுனு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாச்சுன்னா எல்என்டி பவுன்ஸ் ஆகிடும். ஸோ இது எல்என்டியோட கதை. அதுக்கப்புறம் 8 லட்சம் கோடி காணாமல் போயிடுச்சான். இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்ஜின் ஃபண்டிங்லாம் கட் பண்ணுவாங்க. அதனால் என்ன திட்டி யூஸு கிடையாது. மார்ஜினில் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். அவசரப்பட்டு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். இப்படி ரூபாவும் இந்த சைடு விழுந்துக்கிட்டே இருக்குது, மார்க்கெட்டும் விழுந்துன்னு இருக்குது. டாலர் டைமில் பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 21,000க்கு போயிட்டோம். ஸோ 71, 72லேருந்து 3 வருஷத்தில் 92க்கு போயிடுச்சு. அப்படின்னா $20 காலி. $20 காலினா 30% அவுட்டு. அப்போ இந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் 30% எடுத்துடணும். ஸோ 24ல் 30% எடுத்தோம்னா 7,500 பாயிண்ட் அவுட்டு. 7,500 பாயிண்ட்னா 17,000 18,000 தான் மார்க்கெட்டு. இதை தான் நீங்கள் வந்து, அதனால தான் எஃப்ஐ ஓடி போகிறான். ஏன் எஃப்ஐஐ ஓடி போகிறாங்கிற சீக்ரெட் மேட்டரை உங்களுக்கு யாரும் சொல்ல. அவன் ஐயோங்க நான் 17,000 நான் எங்கே போகிறது? அதனால் அதில் வேறு சத்தம் நிச்சயம்ங்கிறீங்க. இன்னொரு 10% குறைச்சிக்கோங்க. ஸோ 16,500லேருந்து 18,000 தான் வெள்ளைக்கார மார்க்கெட்டு. நீங்களே டாலரில் காசு வச்சுருந்தாலும் உங்களுக்கு 30% ப்ராஃபிட்டு.
நம்மளுக்கு அந்த 30% நீங்கள் கிடச்சிதான்னு நீங்கள் பார்க்கணும். இதனால தான் நம்ம வந்து ட்ரேடர் வந்து யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக் ஐடியா கொடுத்தாரு கரெக்டாக அந்த டைமில். இதுதான் நற்செய்தி. இந்தியாவுக்கு 30 நாளைக்கு கச்சா எண்ணெய் இருக்குது. போன மாதம்தான் நம்ம சில பேர் என்ன சொன்னோன்னா, இனிமேல் நாங்கள் ரஷ்யாட்ட கச்சா எண்ணெயே வாங்க மாட்டோம்னு. இன்றைக்கி போய் கெஞ்சுதுன்னு ரஷ்யாட்ட நின்றுட்டுருக்குறோம். ரஷ்யா நம்மளோட ஹிஸ்டாரிக் ஃப்ரெண்ட்ஸு. 1971 நம்ம கஜாக்கா தோஸ்து. அவனை கழட்டி விட பார்த்தா கழட்டி விட முடியல. அதனால் கச்சா எண்ணெய் அங்கே போய் நின்றுட்டுருக்குறோம். எத்கிஞ்சுது அப்படின்னு போய் கேட்டுட்ருக்குறோம். அவனும் போனால் போதை எடுத்துக்க, 85 ஆனால் 82 83 கொடுங்கிறான். ஒரு டாலர் ஏறினாலும் கச்சா எண்ணெய் விலை $2 பில்லியன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு கணக்கு. ஐடி சர்வீசஸும் மோசமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் ஒரு 4 வாரம் கண்டினியூ ஆகி ஒரு செஞ்சுரி ஆயில் 100 105 போட்டு அங்கே ஒரு 10 நாள் இருந்ததுன்னு வைங்க, நம்ம 95 நோக்கி போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் பாகவதர், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் எங்கள் கப்பலுக்கு எண்ணெய் கப்பலை எஸ்கார்ட் பண்ணோன்னு. ஈரான் சொல்கிறான் எப்படி எஸ்கார்ட் பண்ணோன்னு பார்க்குறேன், நானும் 2 மிசைல் விட்றேங்கிறான். அந்த பக்கமே எவனும் போக மாட்டான் இப்போதைக்கு. அதனால் மார்க்கெட்டு ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ ஸ்பெயின் வந்து என்ன சொல்லிட்டான், மானஸ்தை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, ஈரான் மூலமாக ஈரானை எங்கள் பேஸில் நீ அடிக்க முடியாதுன்னு, உன் மேலே சாங்ஷன் போட்டுருவேன் அப்படின்னு ஸ்பெயினை மிரட்டி இருக்கிறான். ஸ்பெயின் மேலே தனியாக சாங்ஷன் போட முடியாது, EU மேலே தான் சாங்ஷன் போடணும். 70,000 டன்னு பாஸ்மதி ரைஸு கப்பலில் ஸ்விம் பண்ணிட்டுருக்கு. கல்ஃபுக்கு போய் அங்கேருந்து வேறு ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனோம். கல்ஃபுக்கும் போக முடியாமல் திரும்பியும் வர முடியாமல் மாட்டிக்கொண்டு இருக்குது. இதுதான் செய்தி. நாட்கோ என்ன பண்ணிட்டான், ஒரு கேன்சர் ட்ரக்கை கண்டுபிடிச்சி ஜெனரிக்காக அமெரிக்காவில் இறக்கிட்டான். அதனால் 2.1% குப்புன்னு மார்க்கெட் ஏறிடுச்சு. டாடா குரூப் என்ன சொல்கிறான், ஜார்க்கு நேற்று அவரோட மார்ச் 3 வந்து ஃபவுண்டரோட டே. ஃபவுண்டர்ஸ் டேயில் நாங்கள் முன்னாடியே போய் சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. மிடில் ஈஸ்டில் ஏதாவது ப்ராப்ளமானு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டாங்க. டாடா மோட்டாரும் மஹேந்திராவும் என்ன சொல்கிறான்னா, அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் இந்தோனேஷியாவில் பெரிய அமௌண்ட் வந்தது, பெட் அமௌண்ட்டு, அது கேன்சல் ஆகலை, எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் வந்துருச்சு, நாங்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறோம்னு. எப்போதும் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட, மஹேந்திராவில் கடன் ஜாஸ்தி, வெளிநாட்டில் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஜேஎல்ஆர் டர்ன் அரவுண்ட் பண்ண மாதிரி அவனால் சசங்யாங்களான்னு டர்ன் அரவுண்ட் பண்ண முடியல, கேஷ் ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ இந்த புது CEO 5 வருஷத்தில் என்னடா அச்சீவ்மெண்ட்டுனா, எல்லா ஃபாரின் சப்சிடரியிலேருந்து முக்கால்வாசிலேருந்து வெளில வந்துட்டேன், எனக்கு 300 கோடி என் லாஸை கட் பண்ணியிருக்கிறேங்கிறாரு. மிட்சுபிஷியோட ஃபார்ம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸையும் நாங்கள் எக்ஸிட் ஆகும்னு சொல்கிறாரு. இதுதான் அந்த நியூஸு. அதுக்கப்புறமா சூரத்தில் என்ன நடக்குதுன்னா, சூரத்லேருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய ப்ராப்ளமில் இருக்குது. ஆல்ரெடி டேரிஃபை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிளெயின் மேலே போக முடியாமல் இருக்குது. 400% ஃப்ரைட் விலையை ஏற்றிட்டாங்க. அதனால் ஓட முடியல. இப்படி இங்கேருந்து டெக்ஸ்டைல் எடுத்துகிட்டு ஓட முடியல. அடுத்தது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இந்தியாவில் ரேர் எர்த் மெட்டல்ஸ் தேடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலான்னு பேசிகிட்ருக்காங்க. சுனில் மிட்டல் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு அப்புறம் யார் பாரதியை நடத்துவாங்கன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து ஆர்புவை வந்து 350 கொண்டு போவேன் அப்படின்னு கொஞ்சம் ஜியோவை டிக்கிள் பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக ஆந்த்ரப்பி என்ன சொல்கிறான், ரன் ரேட்டே வந்து எங்களது $20 பில்லியன் ரெவென்யூ போயிடுங்கிறான். ஓப்பன் ஏஐ காலி, ஜெமினியும் ஆந்த்ரப்பியும் தான் ஃப்யூச்சரை டாமினேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பட்டாசுல பல ஸ்டாக்ஸ் இருக்குது, 1 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு கம்மியாக இருந்தால் கோல்டையும் டாப்அப் பண்ணிக்கோங்க. டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, எல்லா கரன்சிக்கு எகென்ஸ்டாகவும். நம்ம ரூபா தான் எப்போதுமே ஐசியூவில் தானே இருக்கும், அதனால் இன்னும் பெருசாக ஐசியூவில் போயிடுச்சு. கொரியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பெரும் சம்பவம். 2008க்கு அப்புறம் இதுதான் பிக்கஸ்ட்டு ஃபாலு. கொரியாவில் எவ்வளோ தூரம் விழுந்ததுன்னா மார்க்கெட் ட்ரேடிங்கே ஹால்ட் பண்ணிட்டாங்க.
கொரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கும் இருக்குது. 9% கிராக் ஆகிடுச்சு. கொரியாவில் ஜல்பு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஜல்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. ரெடியாக இருங்க. இதுதான் இன்றைக்கி செய்தி. இன்றைக்கி உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.